நான் நாட்டு வெடிகுன்னா என்னன்னே தெரியல சார். போட்டதுதான் இங்க கேள்விப்பட்டோம். நாங்களும் சம்பவம் நடக்கும்போது இங்க இல்ல. ஆக்சுவலி எல்லாம் நடக்கிறப்பதான் வந்தோம், பாதியில தான் வந்தோம். இந்த நல்லெண்ணெய் இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கல. இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்னா எங்க ஊர் பசங்க கிடையாது, அது எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. ஒரு 3 பேர் இந்த ஏரியா பசங்கன்னா அவனுங்க கூட இருந்து பக்கத்து ஏரியால இருந்து தான் இங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி பாதுகாப்பு கிடையாது. இப்ப நாங்க இப்படி போறோம்னா கூட அவன் கத்தி, இவ்வளவு பெரிய கத்தி எங்க இருந்து தான் வரானுங்கன்னு தெரியல. இப்படியே ரோட்ல இப்படி தேய்ச்சிட்டு வரானுங்க. அது என்ன பழக்கம்னே தெரியல. அதை பார்த்து நாங்க பயப்பட்டுதான் இருக்கு. நீங்க பாருங்க, கண்டிப்பா கேமரா வேணும் சார். இது வரைக்கும் எவ்வளவு பேர்கிட்ட நாங்க கேட்டுட்டோம், யாரும் எங்களுக்கு எதுவும் செய்யல. இந்த செய்யறோம்னு சொல்றாங்க தவிர ஒரு இதுவும் நடக்க காணோம். மீடியால சொல்றோம், இதுக்கப்புறம் வந்தா எங்களுக்கு சந்தோஷம் சார். சார் கம்ப்ளைண்ட் பண்றோம், 100க்கு அடிக்கிறோம். ஏன் டைரக்டா போய் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம். வர்றாங்க 2 பேர் வராங்க, அவங்க வர டைமுக்கு இப்படின்றதுக்குள்ள மறைஞ்சிடுறாங்க. அடுத்து அவங்க அப்படி போய் திரும்பினவனையும் வராங்க. அது எங்களுக்கு ஒன்னும் புரியல. அதுக்குன்னு நாங்க இங்க 2 பேர் நிக்க வச்சுட்டே இருக்க முடியாதுன்னு அவங்களும் சொல்றாங்க. வந்தா போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நாங்க போன் பண்றோம், அவங்களும் வராங்க. பட் அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வராங்க. இதே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது? சென்னை போன்ற ஒரு நகரத்துல ஒரு பெரிய நாட்டு வெடிகள் பெரிய ஒரு கலாச்சாரம். இந்த வட தமிழகம் அந்த மாதிரி தென் தமிழகம் தான் போடுவாங்க பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் சார் இங்க நாங்க இது வரைக்குமே நாங்க இதெல்லாம் டிவில தான் சார் பாத்துருக்கோம். வாட்டி இப்ப எங்க ஏரியால நாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டுறோம், பாத்துட்டு இருக்கோம். நேத்து ஈவினிங் வரப்போ அவ்வளோ கிரௌடு. ஒரு இதுவாயிருச்சு எங்களுக்கு. என்னடா நம்ம ஊர்லயா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, யாரால இதெல்லாம் வருது. கொஞ்ச நாளா கஞ்சா ரொம்ப அதிகமா இருக்கு சார். சின்ன பசங்க தான் எங்க இருந்து சப்ளை ஆகுதுல, எல்லாம் சின்ன பசங்க தான். ஒரு மாதிரி அவனுங்களை பார்க்கவே பயமா இருக்கு. மென்டல் மாரி சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்கள பார்க்கவே எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு வண்டி ரோட்ல நிறுத்த முடியல சார். வேணும்னே பட்டாசு வெடிச்சு தூக்கி போடுறாங்க. ஒரு இதுவே இல்ல, பாதுகாப்பே இல்ல இந்த ஏரியாவுக்கு. எங்களுக்கு சிசிடி கேமரா வேணும் சார், வைங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் வேணும். பாருங்க இந்த லைட்டுக்கே நாங்க இப்பதான் எங்களுக்கு லைட்டே வந்திருக்குது. ஆமா சார், சின்ன பசங்க ஒரு 2 வாட்டியாச்சும் போலீஸ் ரவுண்ட்ஸ் வரணும் சார். நதியா இங்க வேணுகோபால் ஸ்ட்ரீட்ல இருக்கிறோம் நாங்க. இங்க இது மாதிரிதான் நிறைய டைம் நடக்குது. பசங்க ஓவரா பண்றது, ஒரு போலீஸ்லாம் அதிகமா வரமாட்டுக்கிறாங்க. இங்க நாங்க எல்லாரும் லேடிஸுங்க இருக்கிறோம். நடக்கிறதுக்கே 10 மணி ஆனாலும் நாங்க பயப்பமா இருக்குது. எது என்ன பண்ணுதுங்க ஏதா பண்ணுதுங்கன்னே தெரிய மாட்டுது. பசங்க குடி கஞ்சா இங்க ரொம்ப அதிகமா ஆயிட்டுக்குது இந்த தெருவுல. அதனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நீங்க ஒரு சிசிடிவி கேமரா வைக்கணும். போலீஸ் அதிகாரிங்க வந்து எங்களை பாக்கணும். இது நேத்து நடக்கும் போது நான் பாக்கல. இங்க வரும்போது நிறைய கூட்டம் இருந்தது. பார்க்கும் போது கேட்டா இந்த மாதிரி விஷயம் சொன்னாங்க. பெட்ரோல் பாம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரியும். ஆனா நான் பாக்கல யார் பண்ணாங்க, சம்பவம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது நடந்ததுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். தொடர்ந்து இது மாதிரி ஒரு 2 டைம் இதோட நடந்திருக்கு. 3ஆவது டைம் இந்த மாதிரி. என் பேர் காயத்ரி. நாங்க வேணுகோபால் ஸ்ட்ரீட் முகப்பேர்ல இருந்து பேசுறோம். இதேதான் சார் நடக்குது இங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு 18 19 இவ்வளவுதான் இருக்காங்க. பெரிய பசங்க எல்லாம் கூட பண்ணா கூட பரவாயில்ல, எல்லாமே இந்த சின்ன பசங்க பண்றது. இவங்கள நாங்க கேஸ் கொடுத்து உள்ள உட்கார வச்சாலும் திரும்பி வெளில வந்துடுறாங்க வயசு இல்லைன்னு சொல்லிட்டு. கேமரா கிடையாது, சிசிடிவி கிடையாது, போலீஸ் ரவுண்ட்ஸ் கிடையாது. குழந்தைங்க பச்சை பிள்ளைங்க வச்சிருக்கோம். ஒரு 12 வயசு 10 வயசு பிள்ளைங்க எல்லாம் நடமாட பயமா இருக்கு. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் தீபாவளி பொங்கல்னா இந்த பிரச்சனை வந்துருது சார். கத்தியை வச்சுட்டு ரோட்ல சுத்துறது பண்றது, இந்த மாதிரி பாம்பு போடுறது. இப்ப ஏதோ குண்டா ஏதோ போட்டிருக்காங்க. நேத்து நாங்க இல்ல கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் போயிருந்தோம். நடந்ததை என் கண்ணால பாக்கல. ஆனா வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, காலைல நியூஸ் பார்த்தேன், கேட்டு விசாரிச்சதுல இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அச்சமா தான் சார் இருக்கு. வெளியே நடமாடவும் பயமா தான் இருக்கு. பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க எல்லாம் சேர்ந்தாது எங்களுக்கு இதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா ரெடி பண்ணி கொடுங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் அனுப்புங்க. லைட் ஸ்ட்ரீட் லைட்டே நாங்க கேட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நாங்க போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்க எல்லாம் சேர்ந்து இப்ப நீங்க கை கொடுத்து நீங்க எதனா பண்ணீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும்.